ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு பருப்பு வடை, அதாவது கடலை பருப்பு வடை வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைகளில் வாங்கி சாப்பிட்டு வீட்டில் செய்யும் பொழுது அது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வந்துட்டு ஒவ்வொரு பொருட்களையும் வந்து நம்ம பார்த்து சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்துட்டு இவ்வளோ வடை தேவையோ அந்தளவுக்கு வந்து பருப்பு வந்து நம்ம நைட்லேயே வந்துட்டு ஊற வச்சுக்கலாம். நீங்கள் காலையில் ஊற வச்சு மத்தியானம் கூட செய்யலாம். சீக்கிரமாக வந்துட்டு பருப்பு வந்து ரெடி ஆயிடும். ஸோ இப்போ வந்துட்டு ஊறின பருப்பை வந்துட்டு நம்ம வேறு வந்து மிக்ஸி ஜாரில் வந்துட்டு சிப் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் வந்து எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வடை வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. தண்ணி இல்லாமல் வெறும் பருப்பு மட்டுமே எடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கொரன்னு சொல்லி அரைச்சிக்கோங்க. நல்லா வந்து அரைக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது. ஸோ இந்த ஸ்டேஜில் அரைச்சிட்டு நீங்கள் வேற ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு அந்த மாவை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த மாவு கூட வந்து நம்ம சில பொருட்கள் வந்து ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். கூட வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்துட்டு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது கூட வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் கறிவேப்பிலை இலைகளும் வந்துட்டு ஒரு 2 காம்பு அளவுக்கு வந்துட்டு நீங்கள் உருவி சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து மாவு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பொருட்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு கம்மியாக தான் வந்து மாவு வந்து எடுத்திருக்கேன், என்னோட வீட்டுக்கு போதுமான அளவுக்கு. இப்போ காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் வந்துட்டு உடச்சி வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு வந்து கல் உப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மாவு அரைக்கும் பொழுது கூட வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் பவுடர் அப்படிங்கிறதுனால வந்து ஃபைனலாக வந்து சேர்த்துட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதான். இது கூட வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் வந்து சோடா உப்பு, அதாவது வடை வந்துட்டு உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கால தான் வந்துட்டு சேர்க்க போகிறோம். இல்லை நாங்கள் வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அதை சேர்க்கும் பொழுது வந்துட்டு வடை வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக வரும். அதனால தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த பொசிஷன், அதாவது உருண்டை திரட்டும் பொழுது அது வந்து வரணும். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து மாவு தண்ணி இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கையிலே வந்துட்டு சப்பட்டையாக வந்து நீங்கள் வந்துட்டு அதை தட்டி வந்து ஒவ்வொரு வடையாக வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸோ வடை வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ஈஸி தான். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் வந்துட்டு கிடையாது. ரொம்ப ஈஸியாக வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடியதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்லி கடலை பருப்பு மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன பருப்பு இருந்தாலுமே வந்து அதை வந்து ஆட் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே வந்துட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். துவரம் பருப்பு இருந்தாலுமே வந்து சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். தட்டாம் பயிறு இருக்கும் இல்லையா, ஸோ அதிலே வந்துட்டு இதே கான்செப்டில் வந்து நீங்கள் வடை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அடுப்பை வந்துட்டு சிம்மில் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் வந்துட்டு லைட்டாக சேஞ்ச் ஆகும். கோல்டன் கலரில் வந்துட்டு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து வடையை வந்து வேறு ஒரு பவுலில் வந்து சிப் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வடை வந்து வந்துருந்துச்சு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு வடை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து நம்மளுடைய சேனலை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலை வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். தேவை அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி